ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய பெருங்கடல்ல ஒரு மிகப்பெரிய கண்டமே மூழ்கி போயிருக்கு. இதில் வாழ்ந்தவங்க முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்ந்த இந்த குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம்னு சொல்கிற இந்த கண்டமானது கன்னியாகுமரிக்கு கீழே அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆஸ்திரேலியா வரைக்கும், ஆஸ்திரேலியாவிலேருந்து மேடகாஸ்கர் வரைக்கும், அங்கிருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அலை உருவாகும் போது கடலில் இந்த நிலப்பரப்பே ஃபுல்லாக கடலில் மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்திய பெருங்கடலோட ஹைட்டே பார்த்திங்கன்னா 100 அடி வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் இதை பற்றி பேசணும்? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? தமிழ் மக்கள் அப்படிங்கிறனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட இது ஒரு ஹிஸ்ட்ரியே ஒரு சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் நம்ம முதல் உயிர் உருவானது ஆஃப்ரிக்காவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய நாகரிகம் இந்த லெமூரியா அல்லது குமரி கண்டத்தில் வளர்ந்துருக்கு. நம்ம கன்னியாகுமரி தான் இந்தியாவோட டிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதி இருந்திருக்கு, கண்டமே இருந்திருக்கு. இங்கே தான் தமிழர்களோட மூதாதையர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற நிறைய வேர்ட்ஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊர் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான வேர்டு, ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதை தான் அவங்களும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோடு சேர்த்து நிறைய தமிழ் பெயர்கள் தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற முன்னாடி இருந்த பழங்குடிகள் ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஊர் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி ஸ்ப்ரெட் ஆகினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கண்டம் நீரில் மூழ்கி போகும்போது அங்கிருந்து தப்பி பிழைத்த மக்கள் அங்கங்கே குடியேறி இருக்காங்க. அந்த மக்கள் தான் இப்போ வரைக்கும் தமிழ் பேசிகிட்டே இருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா, மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் எல்லாம் தமிழ் பேசுகிறது எப்படின்னா, சோழர்கள் போய் தான் அங்கே ஒரு ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னால் கூட இது இவ்வளோ பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான நிகழ்வுகள்னால அங்கிருந்த மக்கள் அங்கே போய் குடியேறி இருக்கலாம். அதனால் அங்கே தமிழ் சமூகம் அங்கேயும் உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கிறது தான் இந்த குமரி கண்டம். இந்த குமரி கண்டத்தை பற்றின நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களே மிகப்பெரிய ஒரு நாகரிகம் வளர்ந்துருக்கு. அங்கிருந்த மக்கள் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிற மதுரையே பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிறது ஒரு மதுரையை தான் பார்க்குறோம். இன்னொரு மதுரை, இன்னும் 2 மதுரை பார்த்திங்கன்னா கடலுக்கடியில் மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பெரிய கோயில்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில், அந்த கோயில் எல்லாம் பார்த்திங்கன்னா அதோட சுற்றுச்சுவர்களில் ஒரு ஓவியங்கள் வரைஞ்சிருக்கும். அந்த ஓவியங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி, அதோட மூக்கு குதிரை மாதிரி, யானை மாதிரியான ஒரு தந்தம், ஒரு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான இந்த உருவத்தையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை நம்ம வழிபடக்கூட மாட்டோம். அது எல்லாமே ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்கள் அசால்ட்டாக ஏலியன்ஸ் கூட தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட தாட்ஸ், திங்கிங்ஸ் எல்லாம் நாலேஜ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஏலியன்ஸ், பிளாக் ஹோல்ஸ் அண்ட் டைம் ட்ராவல் எல்லாம் முன்னாடியே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வைடூரியம் எல்லாம் சர்வசாதாரண விஷயமாக இருந்திருக்கு. தங்கம் கூட அவங்களுக்கு எல்லாமே அதிகமாகவே கிடச்சிருக்கு. ஸோ அந்த மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள்லாம் கேட்கும்போது இது பாசிபிளா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு இது டிஸ்அக்ரி பண்ணுறோமோ அதுக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும். இது எல்லாம் ஏன் இப்போ வரைக்கும் நம்ம பாடப்புத்தகத்துலேயோ இல்லை ஹிஸ்ட்ரிலையோ படிக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் இது எல்லாமே ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி எழுத வேண்டிய டாபிக்ஸ். இதை பற்றி எழுதணும் அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ணணும். ஒரு பெரிய கப்பலை எடுத்து போய் கடலுக்குள்ளே போய் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பல வருடக்கணக்கில் ஆராய்ச்சி பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் எழுத வேண்டிய டாபிக். அப்போ தான் இதோட உண்மை நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த லெமூரியா அல்லது குமரி கண்டம் பற்றி நமக்கு தெரிஞ்சவர்கிட்ட, குழந்தைகள்
கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசணும். அதன் மூலமாக நிறைய பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதன் மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக டாபிக் ஸ்ப்ரெட் ஆக மக்கள் பேச ஆரம்பிக்கும் போது அதை பற்றியான அடுத்த லெவல் ஆராய்ச்சிக்கு நம்ம தூண்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி. அவங்கக்கிட்ட போய் மக்களோட பேசிக்கான நீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு சோறு போடுறது தான் முக்கியமான கோலாக இருக்குது. இந்த நிலைமையில் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் பற்றி கேட்பது நியாயமே இல்லை. இதை பற்றி ஒரிசா பாலு போன்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்கில் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விண்கல் வந்து இந்திய பெருங்கடலில் விழுந்ததாகவும் அதனால் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கிறத இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணால் கூட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விண்கல் விழுந்ததுனால கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு அதனால் சுனாமி ஆழிப்பேரல்கள் பயங்கரமாக வந்து அதன் மூலமாக தான் இந்த நிலப்பகுதியே ஃபுல்லாக கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியே முன்னாடி வந்து ஒரே ஒரு பிளேஸாக தான், ஒரே நிலப்பகுதியாக தான் இருந்தது. கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா பூமியை சுற்றி இருக்கிற டெக்டோனிக் பிளேட்ஸ், நம்ம இதை பற்றி முன்னாடியே ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்கோம். என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும். இந்த பிளேட்ஸ் வந்து ஒவ்வொரு 700 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமும் ஒரு சூப்பர் கான்டினென்ட்டை உருவாக்கும் அல்லது உடைத்து கண்டங்களை உருவாக்கும். இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியாகப்பட்ட டெக்டோனிக் பிளேட்ஸோட நகர்வுகளினால்தான் இப்போ இருக்கிற கண்டமே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான டாபிக்ஸ் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை பற்றியான ரிசர்ச்சஸ் வந்து நிறைய நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு இதை பற்றி தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் லெமூர் அப்படின்னு சொல்கிற ஒரு குரங்கினம் இருக்குது. அந்த லெமூருங்கிற குரங்கினம் ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. அதோட தொல்லியல் எச்சங்கள் வந்து நம்ம கன்னியாகுமரி பகுதிகளிலையும் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரங்கினமோட இது வந்து வகை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இல்லை, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பகுதிகள் எங்கேயுமே இல்லை. இவ்வளோ டிஸ்டன்ஸில் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே அந்த மாதிரியான ஒரு சமூகம் இருந்திருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ இந்த லெமுரி அல்லது குமரி கண்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.